அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 19th டிசம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஸோ நேத்தோடைய கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், மார்க்கெட்டில் என்ன நமக்கு அப்டேட் கிடைச்சதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டியில் இது வந்து ஒரு பி ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது. இந்த பி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் கொடுத்தா நம்ம டெஃபினட்டாக இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூவ், செகண்ட் இந்த மூவ் வந்து பேரிஷ் மூவ் வந்து இந்த ஸ்லைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஸோ என்ன ஆச்சு, உங்களுக்கு எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி உங்களுக்கு எக்ஸாக்டாக ப்ரொஃபைல் வந்து இப்படி அமைச்சு. சரி, இதுதான் கான்டெக்ட் வைஸாக நம்ம பார்க்கணுன்றது. ஓகேங்களா? இதில் வந்து நாங்கள் சொல்கிறது நீங்கள் இது திஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி சார்ட். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து 2-way ஆப்ஷனுக்காக கிரியேட் ஆனது. மார்க்கெட் வந்து அப் சைடும் போகலாம், டவுன் சைடும் வரலாம். அப்போ அப் சைடு போறதுக்கான கேரக்டர் சேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டவுன் சைடு போறதுக்கான கேரக்டர் சேஞ்ச், அந்த பிஹேவியரை நம்ம நோட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய டியூட்டி, ட்ரேடரோட டியூட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த பிலோ பேலன்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன பிறகு இந்த பிஓசியை தாண்டவே இல்லைல்ல, பேலன்ஸ், தட் மீன் இந்த பேலன்ஸை மார்க்கெட் தாண்டவே இல்லை. அப்போ இந்த பேலன்ஸ் கீழே உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். அது கீழே எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு டவுன் சைடுக்கான இன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து அந்த அந்த ஸ்கேல்பிங் மோட்ல இதை பார்த்தீங்கன்னா கட்டாயம் இது வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி தேடிட்டே இருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் இஸ் டிசைடட், நான் இப்போதைக்கு மேலே போகலன்னு டிசைட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போது டவுன் சைடுக்கு உண்டான செட்டப் எடுக்கணும் வித் ப்ராப்பர் ஹெட்ஜ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எல்லா ட்ரேடருக்கும் தெரியும் மார்க்கெட் கீழே தான் போகுது. ஆனால் என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க, மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதோட வேலையை அது கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு வச்சிருச்சு. அப்போது மார்க்கெட்டு இன்னைக்கு இது வந்து டீட்டெயில்டு கான்டெக்ஸ்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு பிரகாரம் தான் இன்னைக்கு நடந்துச்சு. ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி வந்து டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், எப்படி வந்து நீங்கள் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம், அப்சர்வேஷன் ஆஃப் டிமாண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் டவுன் சைடும் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, உங்களுக்கு இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எங்கே, இந்த பர்டிகுலர் பிபிஓசி ரெஃபரன்ஸ், இந்த பர்டிகுலர் பேலன்ஸ், இதுக்கு இந்த இடத்துல போவே இல்லை. அழகாக என்னாச்சு, உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகி நெக்ஸ்ட் வந்து இந்த ரெஃபரன்ஸ் லெவல், இந்த ரெஃபரன்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து இப்படி செட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சர்டன் டிசிஷனுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட்லேருந்து 250 பாயிண்ட்னா ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் பொறுமையாக இறங்கியிருக்கு. ஆனால் என்னது, ஸ்லோவாக இறங்கியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ எந்த மாதிரியான ட்ரேட் செட்டப்பை பண்ணணும், எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், அது சேம் டைம் எப்படி வந்து அதை வந்து ப்ரொடெக்ஷனாக நீங்கள் ஹெட்ஜ் பண்ணணும், இதுதான் ஒரு ட்ரேடர் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ கான்டெக்ட் வைஸாக பார்க்குறோம். இதான் நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல, கான்டெக்ட் வைஸாக நம்ம பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும், ஆப்ஷன் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான். அவங்கவுங்க பிரகாரம் மார்க்கெட்டிங்க ரியாக்ட் ஆனால் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அடுத்த பார்ட். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடரை ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அழகாக உங்களுக்கு மார்க்கெட் கிடைக்கும். கான்டெக்ட் வைஸ் ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னைக்கோட கான்டெக்ட் போகலாம். இன்னையோட கான்டெக்ட் போட்டு ஃபர்ஸ்ட் மந்த்லி ப்ரொஃபைல் போவோம். இப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம், இந்த பர்டிகுலர் ஆஃப் இந்த ப்ரொஃபைல் வந்து நான் க்ளோஸ் பண்ணி காமிச்சேன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆஃபுக்கு கீழே வரக்கூடாது, இந்த இந்த லெவல் கீழே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நேற்றே வந்தாங்க, இன்னைக்கு கண்டினியூட்டியாக கீழே வந்தபோது இந்த இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹிட் ஆகணும். எக்ஸாக்டாக என்னங்க, லாஸ்ட் மந்தோடைய அந்த பேலன்ஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைட்டாக ஒரு ரிவர்சல் எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்டாப் ஆக்ஷனாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது நான் டெய்லி கான்டெக்ட் சொல்கிறேன். இப்படி வந்திருக்கு, இப்படி ஸ்லைட்டாக ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் இது ஸ்டாப் ஆக்ஷனாக இப்போதைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்டாப் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தி திங். நிஃப்டி கம்ப்ளீட்டாக இந்த ப்ரொஃபைல் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம்
உங்களுக்கு போனா இங்க தான் ரிப்பேர் பண்ற வேலை இருக்கு. ஓகேங்களா? போக்கூடாது. லெட்ஸ் சி அது எப்படி வந்து நமக்கு டெய்லி ப்ரொஃபைல்ல நடக்குதுன்றத பார்ப்போம். ம். ஸோ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஒரு புவர் ஸ்ட்ரக்சரா தெரியுதா? இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்போ இதுக்கு மேல நமக்கு அக்செப்டன்ஸ் வரவே இல்ல. இந்த ப்ரொஃபைல் என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? மேல கீழ நல்லா ஃப்ரைடே வந்து கீழ போயிட்டு, மேல போயிட்டு, அதாவது ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கீழ போயிட்டு, அப்புறம் மேல வந்து இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே உங்களுக்கு இங்க வந்து நிக்குது. ஃபுல்லி வாலடைல் இல்ல? ஸோ ஸ்ட்ரக்சரே எங்கேயுமே மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுச்சு. அப்போ அப்புறம் வந்து கீழ வந்து மேல போச்சு. இங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுச்சு. திரும்பவும் ஸோ ஒரு ப்ராப்பர் டைமிங்க இன்னும் ஸ்பெண்ட் பண்ணல. அப்போ அவங்க வந்து இந்த ரேஞ்ச வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் அதிகமாக இருக்கிறது. ஆனா, இந்த லோவ நம்ப கட் பண்ணக்கூடாது. அதேதான் பேங்க் நிஃப்டில இந்த லோவ மார்க்கெட் கட் பண்ணக்கூடாது. ஆனா, இதுக்குள்ளவே உங்களுக்கு ரேஞ்சா இருந்ததுன்னா, ஃபர்தரா உங்களுக்கு ரேஞ்சா இருந்து, அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் டைம் எடுத்து டிசைட் பண்ணும். ஓகே. ஸோ வீக்லிலயே அந்த கிளாரிட்டி நமக்கு இல்ல. நெக்ஸ்ட் டெய்லி கான்டெக்ஸ்ட். ஸோ டெய்லி கான்டெக்ஸ்ட்ல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட்டு ஏன் இங்கேருந்து ரியாக்ட் ஆயிடுச்சுன்றது 13 டிசம்பரோட டிஸ்கஷன்ல நம்ம பேசியிருப்போம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. திரும்ப அதே இடத்துக்கு மார்க்கெட் வந்திருக்கு. ஆனா வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, எக்ஸிஸ்டிங் லோவ வந்து அவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் லோவ கட் பண்ணி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வெர்ஜின் பிபிஓசிய இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அத டெஸ்ட் பண்ண பிறகு ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த ரியாக்ட் கன்டின்யூ ஆகுதா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஸ்டாப் ஆக்ஷனா எடுக்க முடியாது. ஏன்னா ப்ராப்பர் குயிக் ரியாக்ஷன் நடக்கல. நான் வில் எக்ஸ்பிளைன் தி டீடைல் கான்டெக்ஸ்ட். அதே மாதிரி நிஃப்டி. நிஃப்டியும் உங்களுக்கு ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அந்த ஜோனுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இங்க நிஃப்டி வந்து அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி அப்படியே ஸ்டே பண்ணுது. ஸோ டீடைல்டு கான்டெக்ஸ்ட்டை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி இந்த பிபிஓசி லெவலை இன்னைக்கு இங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. டெஸ்ட் பண்ணட்டும். இப்போ இங்க டெஸ்ட் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே. புரியறதுக்காக கொஞ்சம் டிபிஓ சைஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்றேன். ஓகே. இப்போ இந்த லெவல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஈஸியா இருக்கணும்ன்றது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பிபிஓசி வந்தோடனே பிபிஓசி டச் பண்ணி என்ன பண்ணோம்? ரியாக்ட் பண்ணிருக்கு. ரியாக்ட் பண்ண பிறகு இங்க நல்லா பாருங்க கேஎல்எம். உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம் இருக்கா? ஒன் டைம் ஃப்ரேம் இருக்கா? இதுதான் கான்டெக்ஸ்ட் வைஸா ட்ரேட் பண்ணு. சும்மா உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறதால ஒண்ணுமே நடக்காதுங்க. கான்டெக்ஸ்ட் வைஸா எங்க மார்க்கெட் என்ன பண்ணுது, என்ன ரெஃபரன்ஸ்ல வந்து பண்ணுதுன்றத நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ஃபாலோ பண்றது. எக்ஸாக்ட்டா இந்த ஜோன் தான் இருக்கும். இந்த ஜோன்ல எங்க பிபிஓசி இருக்கு, எந்த பீரியட் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே பார்த்துட்டே இருப்போம். மத்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துருவோம். இப்போ இனியோட ப்ரொஃபைல் பாருங்க. பிகினிங்ல இருந்து ஒரு கிளான்ஸ் வருவோம். பிலோ தி பேலன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. இந்த இடத்துல நமக்கு ஓவர் லோ இருக்கு. திஸ் ஆல் தி பேலன்ஸ். ஓகே. ஸோ ஏ பீரியட் டெஸ்ட் அகெயின் ரிவர்ஸ் பேக் இந்த இடத்துல க்ளோஸ். அப்ப என்னங்க நல்ல ஒரு ஏ பீரியட்ல என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு பையிங்க ஃபிக்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. யாரு? இந்த ஜோன்ல இருக்கிறவங்க பையிங்க ஃபிக்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஆனா அது என்ன நடக்கல, செகண்ட் ஆஃப் ஏ பிரேக் பில என்ன நடக்கல, அது கன்வெர்ட் ஆகி போகல. அது என்ன ஆச்சு, அங்க ஹை பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து எங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்காங்க. திரும்பவும் அப்போ அப்போ ஏ பீரியட்ல இங்க புஷ் பண்ணி அமிச்சவங்க என்ன பண்ணிருக்கணும், பி பீரியடுக்கு முடிஞ்ச உடனே புஷ் பண்ணணும். பண்ண முடிஞ்சுதா? பியோட ஆஃப கூட தாண்டல. கிளியருங்களா? அப்போ சி டி உங்களுக்கு பிரேக் அவுட். அப்போ இந்த இடத்துல செட்டப் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கெட் வேலட்டைல் கீழே இருக்குது. அப்போ வந்து டெய்லியில உங்களுக்கு ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது இன்ட்ராடேல டஃபா தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா கான்டெக்ட் வைஸா பாருங்க உங்களுக்கு
ப்ராப்பரா அது டிசிஷன் எடுத்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏ பீரியட் பி வந்து ஹையை கட் பண்ணும்போதே லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங், லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங், அகைன் மல்டிபிள் டைம் மார்க்கெட் லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங். 3 வாட்டி உங்களுக்கு லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இது என்னன்றது மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்கு புரியும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டெய்லி நம்ம கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். டேல வந்து ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு, அந்த ஆக்ஷன்ல எத்தனை வாட்டி ஹை கட் ஆயிருக்கு, லோ கட் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு அப்படின்றத ஆக்ஷனை நம்ம கவனிக்கணும். கவனிக்கும் போதெல்லாம் அது செல்லிங் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுதா இல்ல பையிங் ப்ரெஷர் வருதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு புவர் லோ கிரியேட் ஆயிருக்கு. அகைன் அந்த புவர் லோ மார்க்கெட் கிளியர் பண்ணி எக்ஸாக்டா அந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த வெர்ஜின் பிபிஓசியோ இல்லை பிஓசியோ, ஓகேங்களா, அந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. ரியாக்ட் ஆன பிறகு எல் பீரியட் ரியாக்ட் ஆன பிறகு உங்களுக்கு நல்லா கவனிங்க, எல்லோட ஆஃப், அப்புறம் சாரி அது வந்து கே பீரியடு, கேவோட ஆஃப், எல்லோட ஆஃப், மார்க்கெட் ஆக்ஷன் உள்ள வந்திருக்கு. அப்போ அவங்க இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நமக்கு இது ஸ்டாப் ஆக்ஷனா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. அதுக்கு இன்னும் நமக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும். ஏன்னா எப்பயுமே ஒரு லோ வந்த பிறகு இந்த லோக்கு எது ஹைன்னு பார்க்கணும். இப்போ இந்த லோ இருக்குல்ல, இப்போ இந்த லோ வந்து மார்க்கெட் டேர்ன் ஆச்சு, இந்த லோக்கு எது ஹைனா இது ஹை. இதுக்கு மேல நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இதுக்கு மேல நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ இதுக்கு மேல நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னா எந்த பிளேஸ்? 50 to 500, அப்ராக்சிமேட்டா 50 to 500. அப்போ நாளைக்கு நமக்கு என்ன, எப்போ நீங்க வந்து இது வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து 3 டேஸா உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, டவுன்வர்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ டைரக்ஷன் இப்போ இந்த இடத்துல ப்ராப்பர் ஸ்டாப் ஆக்ஷன் போது இந்த இடத்துல இந்த 50 to 200க்கு மேல எனக்கு என்ன ஆகணும், எனக்கு ரெஃபரன்ஸ் அண்ட் எவிடன்ஸ் கிடைக்கணும். கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ மார்க்கெட்டு டைரக்ஷன் இங்க ஆப்போசிட் ஆக்ஷன் வந்தாச்சு. அப்போ ஸ்டெப் 1 முடிச்சாச்சு, ஸ்டெப் 2 முடிச்சாச்சு, ஸ்டெப் 3 என்னங்க, மார்க்கெட் டெவலப் நடக்கணும். அதுக்கப்புறம் எய்தர் கண்டினியூ ஆக போதா ரிவர்ஸ் ஆக போதான்ற அந்த கொஸ்டின் வரும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ நாளைக்கு என்ன பண்ணணுன்ற உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்டெக்ட் மார்க் பண்ணிடுவோமா? ஓகே. இப்படி தாங்க வந்து நீங்கள் கான்டெக்ட்டை இது வந்து ப்ராக்டிஸ். திரும்ப சொல்ல, மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? மற்ற லேர்னிங் மாதிரி கிடையாது. இது வந்து ப்ராக்டிஸ். இது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணது வந்து ஒன்று ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. அது வந்து என் கேபிட்டலை ரொம்ப நாளே நான் ப்ரொடெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் இருந்து என்னை வந்து ஸ்டேபிளாக இருக்க வச்சுது. ஓகேங்களா? அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங்காக எங்களை பண்ண வச்சு எந்த இடத்துல தேவையில்லாத அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போட வேணாம் கொள்ள வேணான்ற அந்த கிளாரிட்டிலாம் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. அதனால தான் இதை நாங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறா டிசைட் பண்ணி அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது எந்தெந்த பிளேஸ்லாம் நமக்கு வந்து இன்னைக்கு ரெஃபரன்ஸாக அமையுது, இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. முதல்ல இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. ஏன்? இதான் ரியாக்ஷன் நடந்திருக்கு பேஸ்ட் ஆன் இந்த பிபிஓசி. அப்போ ஒரு வெர்ஜின் பிபிஓசியை மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரியாக்ட்ல இங்க இருந்து தான் உங்களுக்கு டிமாண்டு கிரியேட் ஆகி ஹை போனது, திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ரியாக்டிவ் பர்ஃபெக்டான ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் இங்க இருந்து மார்க்கெட் டைரக்ஷன்ல வருதுல்ல. ஸோ முதல்ல இந்த பேஸ் ஓப்பன் ரிஜெக்ட் அண்ட் பேக், திரும்ப இந்த பேஸ் ஓப்பன் ரிஜெக்ட் பேக், கிளியரா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ப்ராப்பர் ஆப்போசிட் ஆக்ஷன் அப்படின்னா எனக்கு இங்க 50 to 500க்கு மேல எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும். கிளாரிஃபை ஆகுதுங்களா? அப்போ நாளைக்கு மார்க்கெட்டு இங்க பேரலா ஓப்பன் ஆகி ஏபி வச்சு இந்த இடத்துல எனக்கு சிங்கிள் பிரிண்ட் கிடைச்சாலும் ஓகே, இல்ல மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இப்படி டெஸ்ட் எடுத்துட்டு போனாலும் ஓகே. சம்திங் எனக்கு என்ன வேணும், இங்க ஒரு எவிடன்ஸ் வேணும். அப்போதான் நான் என்ன பண்ண முடியும், இங்க இருந்து மார்க்கெட் கொஞ்சம் டேர்ன் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்றத யோசிக்க முடியும். புரியுதுங்களா? கிளாரிஃபை ஆயிடுச்சுங்களா? ஓகே. இப்போ நம்ம ரெஃபரன்ஸை மார்க் பண்ணுவோம்.
ஓகேங்களா? இப்போ இங்க லெஃப்ட் சைடும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இங்க வந்திருக்கல. இப்ப இங்கேருந்து திரும்பவும் அவங்க வந்து ஏதாவது ஒரு மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து டவுன் வராங்க அப்படின்னா, எவ்வளோ ஃபேர் பிரைஸ் இருக்குமோ எடுப்பாங்க. அதாங்க ஒரு பெரிய மைனஸ். இப்போ அப் சைடு போகும்போது ஸ்லோவா தான் போகும். டவுன் சைடு மட்டும் எப்பயுமே உங்களுக்கு ஏன் வேகமா இருக்குன்னா, இதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன எவ்வளோ டிஸ்கவுண்ட்ல பிரைஸ்ல மார்க்கெட் கிடைக்குன்னு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு ரீசன் ஒரு ஃபெட் ரேட்டு அனௌன்ஸ்மென்ட், ஆர்பிஐ அனௌன்ஸ்மென்ட், இல்ல இந்த சுனாமி அலர்ட் ஏதாவது ஒரு இமோஷனல் கிடைச்சு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க? இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் பண்ணி அவங்க ஃபேர் பிரைஸ எடுக்க வருவாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த லோ, அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸா இருந்த அந்த டெய்ல் அந்த ரெஃபரன்ஸ் இங்க நமக்கு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீக்கர் ஹை ரெஃபரன்ஸா இருக்கு. இந்த இடத்துல ஒரு வீக்கர் ஹை ரெஃபரன்ஸா இருக்கு. இந்த இடத்துல இந்த ஏவ இப்படி மார்க்கெட் கட் பண்ணி வந்தது ஒரு பெரிய மைனஸ். இந்த இடமும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இத்தனை விஷயத்த தாண்டி நாளைக்கு மார்க்கெட்டால மேல குயிக்கா வர முடியுமா? அப்படின்னா வர முடியும். எப்போ? ப்ராப்பர் ஸ்மார்ட் மணி அண்ட் ஓடிஎஃபோட பிரசன்ஸ் இருந்தா நடக்கும். அப்போ அது கிடைச்சதுன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா என்ன நடக்க சான்ஸ் இருக்கு? இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் ஒரு இது வந்து ப்ராப்பரான ஸ்டாப் ஆக்ஷனா இருந்தது, ஆப்போசிட் ஆக்ஷனா இருந்தது, இங்க டைரக்ஷன் வந்து இங்க ஆப்போசிட் ஆக்ஷனா இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு நாளைக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கேதர் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கீப் ஆன் நாங்கள் இந்த கான்டெக்ட் அப்டேட் போட்டுட்டே இருக்கிறோம். பட் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இது உங்களுக்கு லேர்னிங்க்கு இருக்கா இல்லையான்றத ஒரு கமெண்ட் கூட போட மாட்டீங்க. ஓகேங்களா? ம் ஏங்க இது கூட நம்ம பண்ணலன்னா எப்படி இந்த பக்கத்துல இருந்து நான் உங்களை இப்போ நேர்ல பார்க்க போறது கிடையாது, உங்ககிட்ட பேச போறது கிடையாது. இங்க நான் கான்டெக்ட் இதெல்லாம் வந்து இந்த கான்டெக்ட் இந்த கிரியேஷன் இந்த ப்ரெசென்ட் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாளோ இல்ல சில மாசங்களோட உழைப்புலாம் இல்லைங்க. பல வருஷங்களோட உழைப்பு. ஓகேங்களா? இத வந்து நாங்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ்க்காக இத நாங்க கீப் ஆன் அப்டேட் பண்ணிட்டே வரேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் நீங்க அப்டேட் பண்ணாதாங்க எனக்கு தெரியும். நான் பாட்டு இந்த பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்றேன். நீங்களே செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு கமெண்ட் இருக்குன்னு. ஆனா நாங்க எங்க வேலைய பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ பேர் கேப்பிட்டல விட்டுட்டு மார்க்கெட்ல அவங்க மன உளைச்சல்ல இருக்காங்கன்றத நாங்களும் அனுபவிச்சு தான் வந்திருக்கோம். பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால தான் இந்த கான்டெக்ஸ்ட் வைஸா நீங்க மார்க்கெட்ட பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டுக்கான புரிதல் வரும். மேபி இந்த வழிய பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வழிய பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு இதுல உடன்பாடா இருந்தா அட்லீஸ்ட் இது மூலியமா உங்க கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்கு பெட்டரா இருக்கும். அப்படின்ற ஒரு இதுல தான் நாங்க இத அவேர்னஸா கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட அப்டேட் கிடைச்சிச்சுங்களா உங்களுக்கு? இதையும் தாண்டி வந்தா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்லிங் டெயில், தென் இந்த இடத்துல இருக்க ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைல். ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் ஆல்ரெடி பேசாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட்டா நமக்கு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 52 அந்த 500 அந்த ரேஞ்சு, அதுக்கப்புறம் 50 to 700 ரேஞ்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 53,000. ஸோ 52, 500, 52, 700 அப்புறம் 53. இந்த லெவல்லாம் உங்களுக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். அந்த இடத்துலலாம் உங்களுக்கு ப்ராப்பரா ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும் அப் சைட். ஓகேங்களா? டவுன் சைட்னா வேற வழியே இல்லை. இந்த லோவ மார்க்கெட் கிளியர் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நேரா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஹோப் கிளாரிஃபைட் அபவுட் பேங்க் நிஃப்டி. நவ் வி லுக் ஃபார் நிஃப்டி. ஓகே, இப்போ நிஃப்டி நம்ம நேற்று பார்த்த கான்டெக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பி ப்ரொஃபைல் மாதிரி நமக்கு இருக்கு. அப்போ பி ப்ரொஃபைலோட ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னா அது மாதிரி கட் பண்ணவே இல்லை அவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கூடவே இந்த டெய்லும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னையோட ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத கவனிப்போம். ஸோ அகெயின் நான் வந்து டிபிஓ ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் டீட்டெயில்டாக கவனிக்கிறதுக்கு.
ஸோ எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடி பண்ணிங்க. மேபி ஐ புட் 3 or 2. ஓகே. ஓகே. இதுவும் அதே மாதிரி தான். பிலோ பியரிஷ் ஓப்பன் தெரியுதுங்களா? மார்க்கெட் வந்து பியரிஷ் ஓப்பன். ஓகேங்களா? 2-way ஆக்ஷன். க்ளோஸ் வந்து அப்சைடு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பியரிஷ் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுங்க? பியரிஷ் ஓப்பன் பண்ணி ஏ பீரியட் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க? நான் கொஞ்சம் புல்லிஷா இருக்கேன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஓகே, இருந்துட்டு போ. அதை நீ கண்டினியூ பண்ண என்ன பண்ணோம்? நாங்கள் இந்த பேலன்ஸ்க்கு மேலே நாங்கள் கேட்போம்ல, இந்த பேலன்ஸ்க்கு மேலே நீ வரணும்ல, அப்போ தானே நீ வந்து உண்மையான புல்லிஷான்ற கொஸ்டின் எனக்கு வரும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பி பீரியட் என்ன பண்ணோம்? ஓப்பன் ஆகி இந்த ஏ பீரியட்லயே என்ன ஆகணும்? உங்களுக்கு போகணும். தாண்டி போய் இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் வைக்கணும். அப்போ நீ புல்லிஷா நீ இது பண்ணதை நீ ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் என்ன பண்ணலாம்? இந்த பேலன்ஸ் இங்க கீழே இருந்து இந்த பேலன்ஸுக்கு மேல நீ ரிஜெக்ட் ஆகி போற அப்படின்றது. ஐ மீன் நேற்று டவுன் சைட்ல அப்போ டவுன் சைட் மூவ் நீ ரிஜெக்ட் ஆகிற அப்படின்னு நான் என்ன பண்ணலாம்? புரிதல். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, எப்படி ஒரு ட்ரேடர் வந்து அந்த டேல மார்க்கெட் வந்து அப் சைடுக்கு வந்து டிசிஷன் எடுக்குதா, டவுன் சைடுக்கு டிசிஷன் எடுக்குதா அப்படின்றத கவனிக்கிறதுக்கான பாயிண்ட் சொல்றேன். புரியுதுங்களா? அப்போ அப் சைடுக்கு நெக்ஸ்ட். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? நேரா வந்து ஏவோடைய லோவையும் கட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. பர்ஃபெக்ட்டுங்களா? வேலடைல் முடிஞ்சுதா? ஓகே. அப்போ சி என்ன பண்ணியிருக்கணும்? டவுனுக்கு வரணும். ஆனா சி வந்து அப் சைடும் போல. அவங்களால என்ன பண்ண? ஐபியோட ஆஃப கூட அவங்களால தாண்ட முடியல. ஓகேங்களா? ஐபியோட ஆஃப் கீழே கூட போக முடியல. அப்போ இது வந்து அந்த ஏபி புவர் லோ, புவர் ஹை அந்த அந்த பர்டிகுலர் வீடியோவும் ஃபெயில்டு ஆக்ஷன் அந்த வீடியோவும் போய் பாருங்க. உங்களுக்கு இது எப்படி இந்த ஆக்ஷன் பார்க்கறதுன்னு நான் வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அழகா மார்க்கெட்டு இந்த ஆஃப்லயே உங்களுக்கு ஸ்டே பண்ணிட்டு, அப்போ ஆஃப்லயே ஸ்டே பண்ணதா என்னங்க அர்த்தம்? இந்த இடம்லாம் என்னங்க பண்ணுது மார்க்கெட்டு? அந்த டேக்கு ஒரு டெவலப்மெண்ட் பிஓசியை அது ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? டெவலப்மெண்ட் பிஓசியை ஃபார்ம் பண்ணுது. அப்போ பிஓசி எப்படி இருந்திருக்கும்? முதல்ல இங்கே 4, அதுக்கப்புறம் இங்கே 5. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1, 2, 3, இந்த இடத்துல 6. அப்படியே டெவலப்மெண்ட் பிஓசி இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. இந்த இடத்துல டெவலப்மெண்ட் பிஓசி இருக்குங்களா? அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு எஃப் பீரியட் என்ன பண்ணுங்க? ரிவர்ஸ் பண்ணி லோக்கு போயாச்சு. கிளியருங்களா? ஓகே. லோக்கு போயாச்சா? போன பிறகு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? இந்த ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணியாச்சுங்களா? ஆனா உங்களுக்கு டிபிஓ என்ன டிபிஓ இருக்கு? ஒரே ஒரு டிபிஓ தான் வச்சிருக்கான். அப்போ ஸ்டில் மார்க்கெட் என்ன இருக்கு? செல்லிங்க இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணல. புவர் லோல தான் இருக்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணாம இங்க புவர் லோ. ஓகே. இங்க புவர் லோ. இந்த இடத்துல உங்களுக்கு இங்கேருந்து ரியாக்ட் ஆகும்போது நல்லா கவனிங்க. இப்போ நிஃப்டியில் நான் பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இங்கே இங்கே ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ரியாக்ட் ஆகும்போது யார் ஹையில் இருந்திருக்கா? எஃப். புரியுதுங்களா? இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சாதான் ப்ராப்பர் அது ஸ்டாப் ஆக்ஷன். வைக்கலையே, உள்ள வந்தாச்சே. தெரியுதுங்களா? ஓகே. அப்போ இப்போதைக்கு இந்த ஹெச்சோட லோவும் இந்த எஃப் இந்த பீரியட் ஹையும் எனக்கு என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் லெவல் பேலன்ஸா எனக்கு இங்க மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. புரியுதுங்களா? ஓ, நல்லா கவனிங்க. இதுவே உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு டி ப்ரொஃபைல் மாதிரி தெரியுதுங்களா? சி நம்ம ஊர்லலாம் ரொம்ப மோசங்க. இப்போ ஃபாரின்ல அவங்கலாம் வந்து சார்ட் எப்படி தெரியுங்களா? இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ப்ரொஃபைல் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி அவங்களால 15 மினிட்ஸ்க்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும். 30 மினிட்ஸ்க்கு கூட ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்லாம். அப்போ 15 மினிட்ஸ் ப்ரொஃபைலுக்கு 3 மினிட்ஸ் பாரா 5 பாரோடைய இது பண்ணி எப்படி உங்களுக்கு ஷேப் வருதுன்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா 1 மினிட்லேயே கூட வச்சு பார்ப்பாங்க. ஓகேங்களா? வச்சுட்டு ப்ரொஃபைல் வருது. அதே மாதிரி இங்கே 5x6 போட்டு என்ன பண்ணுவாங்க? எப்படி ஷேப் வருதுன்னு பார்ப்பாங்க. இப்படிலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? டிசிஷன் மேக்கிங் எடுத்து அது கூட தான் ஆர்டர் ஃப்ளோவே அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்மலாம் ஒன்றும் அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் போக கூட இல்லை. ஓகே. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் அப்கிரேட் ஆக வேண்டியது இருக்கு. அதனால தான் நான் சொல்வேன்,
நிறைய லேர்னிங் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 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 ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே. இப்போ இது வரைக்கும் பாருங்க, இந்த பில இருந்து வாங்க. இப்போ பில இருந்து இந்த இது வரைக்கும் 1 2 3 4 1 இது வரைக்கும் இது வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு எப்படி ஷேப் தெரியுது? ஒரு பி ஷேப் மாதிரி தெரியுதுங்களா? ஓகே. இப்போ எனக்கு மார்க்கெட்டு இங்க ஒரு பேலன்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே. எனக்கு இந்த இடத்துல வந்து புவர் லோ வச்சிருக்கு. அப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலயாவது அட்லீஸ்ட் பாருங்க, ஒரு டிபியோ 2 டிபியோ 3 டிபியோ இருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு புல் பேக் லோ, ஒரு இந்த இடத்துல வந்து இந்த புல் பேக் லோ என்னவா மாறி இருக்கு? டெய்லா மாறி இருக்கு. கிளியருங்களா? ஆனா இந்த இடத்துல எனக்கு ப்ராப்பரா செல்லிங் கிளியர் ஆகல அப்படின்ற இருக்கு. அப்போ ஸ்டில் வந்து மார்க்கெட் இன்னொரு லோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்படி என்னப்பா அவங்க லோ போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே. இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல? இன்னும் ஃபேர் பிரைஸ்க்கு வெயிட் பண்றாங்க. ஓகேவா? அவங்க இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட் அவங்க 241 மனுஷனுக்கு ஆசை விடாதுன்ற மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் ஃபேர் பிரைஸ், இன்னும் கொஞ்சம் ஃபேர் பிரைஸ், அதாவது டெஸ்ட் ஆப் சப்ளைன்னுவாங்க. அதை பண்ணி 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 வருவாங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் ஃபேர் பிரைஸ், இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கிட்டே வந்துருவாங்க. வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபேர் எடுக்க முடியும் எடுத்துட்டு அப்புறம் டடக்குன்னு ஓடுவானுங்க. ஓகேங்களா? இவங்க 22 241 161 அப்போ 22 204 நடுவில் மேபி அவங்க 24,200 அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நாளைக்கு இங்க இருந்து ப்ராப்பரா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பாயிண்ட் கிடைக்குதா? அப்போ இந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டெய்லுக்குலாம் அவங்க வந்து மரியாதை தர மாட்டாங்க. நேரா எங்க வருவாங்க? இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துடும். அப்போ எங்க வந்துடும்? இந்த பேலன்ஸ்க்கு வந்துடும். அப்போ எங்க வந்துடும் அது கரெக்டா? 24,000க்கு கிட்ட வந்துடும். புரியுதுங்களா? எப்படி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வராங்க. அப்போ இந்த இடத்துல அவங்கள ஸ்டாப் பண்ணி டேர்ன் பண்ணணும் மார்க்கெட். அப்போ டேர்ன் பண்றதுக்கு பையர்ஸ் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கணும். பையர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அந்த டிஸ்கவுண்ட் வரலாம் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஐடியா வருதுங்களா? எப்படி பார்க்கறதுன்னு? இப்போ நோட் பண்ண வேண்டியது எந்தெந்த ரெஃபரன்ஸு, இந்த பேலன்ஸு நமக்கு இந்த இடத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். அப்போதான் மார்க்கெட் இங்கேருந்து வந்தது டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆனோடனே அகைன் ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக மேபி பேலன்ஸ் பண்ணி அந்த பேலன்ஸில் வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் டிமாண்ட் கிரேட்டர் சப்ளை கிரேட்டர் அப்படின்னு டிசைட் ஆகணும். ஆன பிறகு மேபி அவங்க ஏதாவது ஒரு டைரக்ஷனை டிசைட் பண்ணலாம். இது ப்ராப்பரான அப்ரோச். அதெல்லாம் பண்ண அடாவடித்தனம் ஓட போகிறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ண உடனே நேராக உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ லெவல்ஸ் பாருங்க. ஸோ இன்னையோட லோ வந்து உங்களுக்கு 24,200. அப்போ இங்கே இடத்துல ஒரு டெய்ல் கிரியேட் பண்ணிட்டு வரணும். தட் மீன் ஒரு புல் பேக் லோ மாதிரியோ இல்லை பையிங் டெய்ல் மாதிரி இங்கே நம்ம கிரியேட் ஆகி வரணும் ஒரு பாயிண்ட். மேபி அதை ஷார்ட் கவரிங் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? 24,200. இப்போ இந்த இடம் வந்து 24,150. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லோ 24,100. அப்படியே 50 பாயிண்டாக வந்துடுவாங்க. நாளைக்கு என்னது முக்கியமா? எக்ஸ்பைரி தேர்ஸ்டே. ஞாபகம் வருதுங்களா? ஓகே. புரியுதுங்களா? அப்போது 24,000 அவங்களுக்கு கிட்ட தான் இருக்கு. அப்போது எப்படி அவங்கள 24,000 போக விடாமல் மார்க்கெட்டிங்கை டேர்ன் பண்ண வைக்க போகிறாங்களா, இல்லை அங்கே கொண்டு போய் அப்புறமா டேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம்னு வர போகிறாங்களா அப்படின்றது அவங்களுடைய கேமாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது நாளைக்கு மேலே இருக்க ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக தேவைப்படாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே. $24,300 $24,200. அப்போ இந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த விதையும் நம்ம காமிக்கக்கூடாது. போயிட்டு புரியுதுங்களா? நம்ம ஏதாவது டிசைட் பண்ணிட்டோன்னு வெயிட் பண்ணணும். ஓகே.
அப்போ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் டவுனில் இந்த பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புவர் லோ தான் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த புவர் லோவில் உள்ளே வந்தவங்க ரெஸ்பான்சிவ் பையரா இல்லை ஒரு இனிஷியேட்டிவ் பையரு சைலண்டாக உள்ளே வந்து கொஞ்சோண்டு ஆர்டர் போட்டு இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடக்குது, அர்த்தம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஃபர்தராக இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்றாங்கள நாளைக்கு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெவல். நெக்ஸ்ட் வந்து இந்த லெவல். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் இல்லைங்க. அது ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணேன். திஸ் டே இஸ் நாட் செல்லிங் தான். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, மேலே இங்கே டெய்ல் வச்சிருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ கேண்டில் ஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு டெய்ல். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்னவோ இது ஒரு பியரிஷ் கேண்டிலாக தான் இருக்கும். ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு டெய்ல், லோயர் வீக் ஹையர் வீக்காக தெரியும். ஓகேங்களா? இப்படி தானுங்க இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் கேண்டில் மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்ஷனாக பார்க்கும்போது இந்த டேல என்ன இல்லை, லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங். ஓகேங்களா? அதுதான் இந்த டேவோட இது. ஆனால் என்னதான் இங்கே வந்து இவ்வளோ பெருசாக ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் பார்க்கும்போது லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங் தான். அப்போது நாளைக்கு குயிக்காக வந்து மேபி ஸ்மால் கேப் டவுன், அதுக்கு வந்து ஒரு கேப் டவுன் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வந்து அப்படி ப்ரொஃபைல் பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லை சைலண்ட்டாக நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால உங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்படியே இங்கே ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் அப்படியே இங்கே கிரியேட் பண்ணி எக்ஸ்பைரி முடிஞ்சோடனே டெய்ல் பண்ணிவிட்டு அப்புறம் வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்க நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஆனால் கவனிக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக இந்த லெவலை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஓகே, கிளியர்? ஸோ டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் வித் ப்ராப்பர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். அதோடு இல்லாமல் கண்டினியூஸ் லேர்னிங்காக ஒரு கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணணும், ஒரு குரூப்பாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஆல்வேஸ் வெல்கம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் இன்னும் அந்தளவுக்கு டிசிஷன்லாம் எடுக்கல அப்படின்னா நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு லேர்ன் பண்ணி இந்த கான்டெக்ட்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த பர்டிகுலர் வே ஆஃப் அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா தென் அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on tomorrow.